இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு பெற வேண்டிய சில விஷயங்களை முறையாக பெற்றுட்டாவே வாழ்க்கை நமக்கு ஈஸியாக மாறும். நிறைய பேர் அதை செய்யாமல் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இனி கஷ்டப்படக்கூடாது. கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது முன்னோர்களுக்கான கடமை தான். முன்னோர்களுக்கான கடமைனா என்னன்னு கேட்குறீங்களா? முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது தான். அவங்களுக்கான தர்ப்பணம் திதி இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை சிலது செய்தாவே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு மாறும். ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கிரகங்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கிரகங்களால் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய சக்தியும் முன்னோர்களுக்கு இருக்குது. கடவுள் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கான அருளையும் தடுக்கக்கூடிய சக்தி முன்னோர்களுக்கு இருக்குது. ஏன்னா முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் இந்த ரெண்டு இதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால் முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் முதல்ல நாம் செயல்பட வேண்டும். அவங்கள வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையை சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலையும் அவங்கள வழிபாடு செய்து அவங்களுக்கான திதி தர்ப்பணத்தை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சதை படையல் போட்டு அதை ஃபஸ்ட்டு நாம் சாப்பிடாம அதை காகங்களுக்கு உணவாக பரிமாற வேண்டும். ஏன்னா இந்த நாளில் அவங்க நம்மளுடைய லோகத்தில் நம்மளுடைய வீட்டில் இருப்பாங்க. முன்னோர்கள்னால் வேறு யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள். அவங்க நம்ம சந்ததியினரை வாழ்த்துனா நம்மளுடைய குடும்பம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதனால தான் அமாவாசையை கரெக்டாக பார்த்து வழிபாடு செய்யணும் என்பது காலங்காலமாக சொல்லப்பட்டுருக்கு. இப்போ ஒரு முக்கியமான அமாவாசையானது வரப்போகுது. அது என்ன அமாவாசைன்னு கேட்குறீங்களா? வைகாசி அமாவாசை. கரெக்டாக மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசியுடைய 2ஆம் நாள் அமாவாசையானது வருது. இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய சனி அமாவாசை. கூடவே இந்த நாளில் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி சிறப்பானதாக வர்றதுனால இந்த அமாவாசை பிரபஞ்சத்தில் கிரகங்களிடையே சிறப்பு ஆற்றல்கள் பாயக்கூடிய நாளாகவும் குறிப்பிடப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறதை தொட்டு ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கான தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவதற்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தான். அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் அவங்க ஆசையை பெறுவதற்கு உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட எளிய தான தர்மங்களை செய்து பித்தர்களுடைய நல்லாசியை பெறுவது மிக முக்கிய கடமையாகும். ஸோ அந்த கடமையை ஆற்றணுங்கிறதுனால தான் முதல்ல அதை என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. கன்னி ராசிக்காரங்க கஷ்டங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். அவங்களுடைய மனசை குளிர செய்திங்கன்னா முன்னோர்களுடைய நல்லருளை நீங்கள் பெற முடியும். அவங்களுடைய மனசு குளிர்ந்தால் உங்களுக்கு நல்லருள் கிடைக்கும். அதனால் அவங்க மனசு குளிர நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் உங்களுக்கான பரிகாரம் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சூப்பர் முன்னேற்றமானது ஏற்படும். மெயினாக தொழில் வருமானத்தில் தான் நிறைய மாற்றமே ஏற்படும். ஸோ தொழில் வருமானத்தில் என்ன மாதிரியான மாற்றம் வரும், அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசினருக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக அதை எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த அமாவாசையில் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை கொடுக்க போகிறது.
அமாவாசையுடைய ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் செவ்வாய் புதன் சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசை பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கை நடைபெறுது. இந்த கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த போவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் தான் கன்னிராசினர் உங்களுக்கு தொழில் வருமானம் குடும்ப ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கமானது ஏற்படும். ஸோ என்ன தாக்கம் ஏற்படும், எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. கன்னி ராசினருக்கு இந்த அமாவாசையிலிருந்து வருமான வரித்துறை, காவல்துறை, விஜிலெக்னிசல் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஷீட் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடுற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. இதில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு தகராறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தகராறு ஏற்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் தகராறு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து போகும்போது அந்த தகராறு கண்டிப்பாக சீக்கிரம் சரியாகும். உடல் உஷ்ணம் ஏற்படும். அதனால் உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. சளி, கண் பிரச்சனை, தொண்டை எரிச்சல் போன்றவை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ரீதியாக இன்னொரு பக்கம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 நல்லது. பெரிய மாற்றங்கள் பெரியதாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்கு இப்போ இந்த அமாவாசை இருக்க போகுது. அருமையான தொழில் உங்களுக்கு அமைந்தால் அது மிகையாகாத உண்மை. பணவரவு நன்றாக இருக்குது. கூடவே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அசாத்தியமான வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசை காலகட்டம் அமைகிறது. புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் வெளிவரும். கூடவே பணம், பொருளாதாரம், இடமாற்ற போன்றவை வருவதற்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா இன்னும் நிறைய வெற்றி பெறுவது உங்களுக்கு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது மெயினாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அம்மாவுடைய ஆரோக்கியம், கால்முட்டி, லெக்மெண்ட், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புகள் தேய்மானம், கண்ணாடி மாற்றக்கூடிய சூழல் இதெல்லாம் ஏற்படும். அதுவும் கல்லூரிக்கு என்று பணம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள், அரசு சம்பந்தப்பட்ட துறை, நெடுஞ்சாலைத்துறை, பைலட், ஏர் ஹோஸ்டர் துறைகளில் இருப்பவங்க கூட கண்டிப்பாக மிகுந்த கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். பிரச்சனை கொஞ்சம் வருங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்கிறேன். ஸோ என்னெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அதற்கேற்ப நடந்து இனி இந்த அமாவாசையில் பலன் பெறுவது உங்கள் ராசிக்கு முக்கியம். இதனை தொடர்ந்து ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஆசிரியர் துறை, நகைக்கடை, வெள்ளிக்கடை, பேங்கிங் துறை, ஆபரணங்கள், ஃபேஷன் ஜுவல்லரி, மீடியா துறை போன்றவற்றிற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மேலதிகாரிகளால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு அமைப்பு இருக்குது. ஸோ வேலையே வேண்டாம் என்று கூறி புதிய வேலைக்கு செல்வீங்க. வேலையில் நிறைய அழுத்தம் ஏற்படுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உண்டாகும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் காயத்ரி கேட்பது, படிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பெரிய ஏற்றமும் வெற்றியும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். சந்தோஷ ரீதியாக 70% நன்மைகளும், பொருளாதார ஏற்றம் 80% நன்றாக இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.